சிவபுராணம் பார்க்க வந்து உங்களுக்கு நன்றி. நேற்று நைட் நான் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணேன். அண்ட் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறேன். இன்றைக்கி 11th ஜூன். நேற்று தெரியாமல் சொல்லிட்டேன்பா, ஃப்ரீயாக விடுங்க. நான் எடிட்டில் கூட நான் கவனிக்கவே இல்லை. எனிவேஸ் இப்போ 9 மணி ஆகுது. நான் இங்கேருந்து சிலிகுரியில் கொஞ்சம் உள்ளே வந்து நான் தங்கினேன். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஹைவே 27 பிடிச்சி அதுக்கப்புறமா என்னோடய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பிட்ணும். मेरा तो घर चेन्नई में है. चेन्नई? हाँ. 4 பூரி 20 ரூபா, ரேட்டு கிடையாது. அண்ட் இது வந்து ஸ்வீட் லஸ்ஸி நல்லாயிருக்குன்னு சொல்லி இவரே சொன்னார். சரின்னு வாங்கிட்டேன். हाँ फुल बड़ी जाना है. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஐ ரீச் ஹைவே. மணி இப்போது 9:48. இப்போ தான் நான் ஹைவே ரீச் ஆகிறேன். இன்றைக்கி செம்ம லேட்டு. கொஞ்சம் தூரம் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மால்டா வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வெதரும் வெயிலாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கோஷ்பக்கூர் பைபாஸ் வழியாக போக போகிறேன் நான். ஸோ பைபாஸ்ன்றதால கிடச்சா டேரெக்டாக கோஷ்பூர் வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்கிறதே கஷ்டம். கோஷ்பக்கூர் தானேங்க? गोश्तपुर जाएगा मैं. हाँ गोश्तपुर. हाँ थैंक यू. இந்த மாதிரி பெரிய லாரியில் லிஃப்ட் கேட்டு போகிறப்போ அது வந்து ஒரு எலிவேஷனில் உக்காந்துருப்போம். பக்கத்தில் போகிற வண்டியில் சின்னதாகவே தெரியும். நாம தான் ராஜான்ற மாதிரியே ஒரு கிளி. அண்ட் இங்கே பக்கத்துலேயே அங்கே ஒரு நதி போயிட்டுருக்கு. ஸோ நைஸ் வியூ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கண்டெய்னர் லாரி கூட வரேன், இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு மாதிரி இருக்குது, கீழே ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. அண்ணன் இருக்காப்புல, இங்கேயே சோஃபா மாதிரி இருக்குது. ஸோ பிகாஸ் லாங் ஜேர்னி பண்ணுறாங்கல்ல. கோஷ்பூர். ஸோ கோஷ்பூர் சரி ஓகே, அது பேர் வரல. ஆனால் நம்ம வந்துட்டோம். इधर से आप किधर जा रहे हैं भैया? लेफ्ट में तो माल्टा के रास्ते में जा रहा है कि हाँ मे बी थोड़ी देर दूर आ सकते हैं क्या? थैंक यू. செம்ம டயரிங்காக இருக்கும். பெரிய வண்டின்றதால ஜர்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது, வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஜின் பெருசில். அண்ட் வி ஆர் ரீச் த டோல் கேட் நவ். ஸோ இப்போது வெயிட் எடுப்பாங்களாம். 43,060 கிலோ. வெஸ்ட் பெங்காலில் ஏதோ ஒரு ஹைவே, அது ஓரமாக ஒரு சின்ன மரத்தோட நிழலில் உட்காந்துருக்கேன். சரியான வெயில் அடிக்குது. மணி 11 ஆக போகுது. இன்றைக்கி சண்டே. வீட்டில் இருந்தால் பொறுமையாக இப்போ தான் எந்திரிச்சிருப்பேன். இப்போது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, பேடிஎம்மு எல்லாமே செக் பண்ணேன். கமெண்ட்ஸ் யூடியூப்பில் டூ மச் ஆஃப் லவ், வே டூ மச் ஆஃப் லவ் தேன் ஐ டிசர்வ். நிஜமாக எல்லாருக்குமே நன்றி. எனக்கு தேங்க்ஸ் தவிர, நன்றியை தவிர வேறு வார்த்தையே தெரிய மாட்டேங்குது. சை, வேறு யாராவது ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நன்றியும் தேங்க்ஸையும் தவிர சுக்ரியா ஹிந்தியில் போனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள். எனக்குள்ளே இருக்கிற எமோஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு டன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக 2,250 ரூபா வாங்கியிருக்காங்க. மை காட். ஆன் சார் இல்லை பையா. என்னோடய டிரைவர் ரொம்ப பாசமாக எனக்கு என்னென்னமோலாம் வாங்கி தராரு.
முன்னாடி போகிற வழியில் இன்னும் 2 டோல்கேட் இருக்குது. ஸோ அதிகமாக காசு கட்டணும்ல, மறுபடியும் இது ஓவர்லோட இருந்தால், அதனால தான் இங்கே அப்படி இறக்கி வைக்கிறாரு கொஞ்சம் அப்படியே. அண்ட் இப்போது சாப்பிட போகிறோம். ஐ ஃபீல் லாரிக்காரங்களாம் தான் பெஸ்ட்டு ட்ராவலர்ஸு. எல்லாம் அப்படியே கையிலே வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன மத்தியானம் ஆக போகுது, இப்போ தான் குளிக்கலான்னு பிளான் பண்ணி குளிக்கிறானுங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. நம்மெல்லாம் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் பேசிக்லி ரைஸ். இந்த ஊரில் மீன்ஸ் கேட்டால் இப்படி தான் கொடுப்பாங்க. தால், இது ஒரு உருளைக்கிழங்கு சப்ஜி. அந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு பயங்கர பட்டு, எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு இருக்கும். தட் மேன் ரொம்ப கரெக்டாக சொல்லணுன்னா என்ன ஒரு புள்ள மாதிரி பார்த்துக்கிறாரு. அவரே தான் சாப்பாடு பே பண்ணுறாரு. சார் நான் பே பண்ணேன் சார் அப்படின்னா கேட்க மாட்டுறாரு. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தார்ல, அதை அவர் குடிக்கவே மாட்டாராம். அது அவர் எனக்காக தான் வாங்கினாராம். அங்கே ரெட்டு கலரில் ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்ட்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு பீகார். இப்போ நம்ம பீகார் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். சடனாக பெங்கால்குள்ளே பீகார் எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2 கிலோமீட்டர் மட்டும் பீகாரா. ஸோ வி ஆர் கிராசிங் ஃப்ரம் பீகார் டு அகெயின் டு பெங்கால். லைவாக நான் வந்து எங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்ற லொக்கேஷன் பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் பேஜ் சிவபுராணம் அப்படின்ற பேஜில் போயிட்டு நான் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் சிவபுராணம் அப்படின்ற அந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது நான் என் ப்ரொஃபைல் தான், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக நீங்கள் பார்க்கலாம் நான் எங்கெல்லாம் இருக்கேன், என்ன பண்ணுறேன். தால்கோலா ரயில்வே கேட் அண்ட் இதோ நிற்கிது பாரு எங்கள் வண்டி. இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கு, அப்புறம் அது உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. நான் ஆக்சுவலாக லைட்டாக தூங்கிட்டேன். என்னை எழுப்பி இதை எடுக்க சொன்னார் அவர் தான். மேன் பாசத்திலே படுத்துறாப்புல. டீ குடிக்க மாட்டேனே அப்படின்னா, நீ 1/2 டம்ளர் அது குடி அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிருக்காரு. சரி குடிப்போம், அண்ணன் பாசத்தில் கொடுக்குறாப்புல, குடிக்காமல் இருக்க முடியுமா? நல்லா இருக்கும். பாலோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். कोई गाड़ी एक्सीडेंट होने से यार लूट देते हैं. देखो எத்துன்னு போகிறான் திட்டா. எதுனா ஒரு லாரியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் இவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க லோக்கல்ஸ்லாம். முட்டையோட ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இவர் தான் கைலாஷ் யாதவ். காலையில் லிஃப்ட்டு கேட்டு வந்தேன், 4வது லிஃப்ட்டாக இருந்தார். அங்கேருந்து இப்போது மணி 5:45 6 மணி ஆக போகுது. ராய்கஞ்சுன்னு ஒரு இடத்துக்கிட்ட வந்திருக்கோம். சாரி இத்தாஹார் கிட்டே வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் மால்டா. நான் அங்கே வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அண்ணன் இங்கேயே ரெஸ்ட், ஏன்னா காலையில் 4 மணிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் ஹி வாஸ் த ஸ்வீட் ஜென்டில்மேன். இன்றைக்கி என்னை சமாளித்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. ராஜேந்திர யாதவ் दोनों उत्तर प्रदेश है. थैंक यू सर. मालदा செம்மையாக இருக்குதுல்ல லைட்டிங்கு, அதனால தான் நடக்கிறேன். லிஃப்ட் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. லிஃப்டாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸ்டே வேறு பார்க்கணும். மால்டா हाँ थैंक यू भैया. थैंक यू भैया. இன்றைக்கி நான் இங்கே தான் மோசம் வீட்டில் தான் தங்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டே எடிட் பண்ணுவோம். உங்களுக்காக தான் சீக்கிரமாக போனேன். गुड नाइट. शिवपुराणम देखने के लिए शुक्रिया.
दाल थोड़ा पार कर देना खा लेते हैं ना